ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயோக்ஷஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிளகா பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகா பஜ்ஜி செய்ய ஒரு 100 கிராம் மிளகா எடுத்துருக்கேன். இப்போது சென்டரில் லைட்டாக கீரல் போட்டு அதில் இருக்க விதைங்களாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மிளகாலையும் விதை எடுத்து வச்சுக்கலாம். விதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ பஜ்ஜி மாவு கலக்க ஆரம்பிக்கலாம். 1/2 கப்பு கடல மாவு சேர்த்திக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா ஆப்ஷனல் தான். அடுத்து 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மாவு ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கிறது இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ பஜ்ஜி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். மிளகாவை லைட்டாக மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதேமாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பஜ்ஜி எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பஜ்ஜி நல்லா பொரிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. மிளகா பஜ்ஜி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.